டு ரெஜினா சமையல். வெந்தயக்கீரை சிக்கன் சுக்கா நம்ம செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பொரிஞ்சிச்சு. ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு சிக்கனை போட்டுடணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காரம்லாம் இதில் ஏறுற மாதிரி கிளறணும். திட்டமாக உப்பு போட்டுக்கிறோம். இது நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டது வதங்கிடுச்சு. அதிலே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வதங்கிருக்கு. நம்ம கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பை நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். இது ஊற்றிட்டோம்னா அடி பிடிக்கும். அடிக்கடி கிளறி விடணும். நம்ம தண்ணி ஊற்றுனதுலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. முந்திரியும் நல்லா குழப்பாக வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த வெந்தயக்கீரையை இது மேலே போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆன பிறகு இதை நிறுத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுறேன். வதக்கிக்கிட்டே இருக்கிறேன், பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கிடுச்சு. இதே அளவில் எல்லாம் போடுங்க. தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. கறி வேக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாரி இருக்கணும். சுக்கானா இன்னும் கொஞ்சம் நல்லா விடணும். எண்ணெய்லாம் திரும்ப ஊற்றக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இதிலே அப்படியே வதக்கி கட்டிகிட்டே இருந்தோம்னா சுக்காவாக ஆகிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சிடலாம். இதே அளவில் செய்யுங்க. வேறு மாற்றிலாம் செஞ்சிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். இதே அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.